எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சில விஷயங்களை லைஃப்பில் தவற விட்டுருப்பாங்க பாருங்கள், அதை கூட இப்போ கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமடைகிறார். ஸோ திருப்பரங்குன்ற முருகனை போய் இவங்க வழிபாடு செய்யும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதம். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வக்கரம். அந்த கோபத்தினால சில பிரச்சனைகளும் இருக்கும் மேஷ ராசிக்கு இந்த மாதம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு என்ன கேட்டிங்கன்னா, நல்ல காசு பணம் வேணும், பெரிய அளவுக்கு நான் டெவலப் ஆகணும். ஏன் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும், நம்ம காசு பணம் வேணுங்க அப்படின்னு. இந்த வேலை என்ன பண்ண போகிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சில முடிவுகள் எடுக்க போகிறாங்க. எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சில விஷயங்களை லைஃப்பில் தவற விட்டுருப்பாங்க பாருங்கள், அதை கூட இப்போ கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமடைகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வக்கரம் 15ஆம் தேதியிலேருந்து ஆகுது. அப்படி ஆகும்போது என்னவாங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம போயிருக்கும், திரும்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன முயற்சி அது செய்வாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. எதனால நமக்கு அந்த வேலை போச்சு, இல்லை நாம் தப்பு பண்ணிட்டோமா, இல்லை மேனேஜ்மெண்ட் ஏன் நம்மளை வேணான்னு நினச்சிச்சு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க வந்து ரீதிங்க் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கோபம் நிறைய வரும். அந்த கோபத்தினால சில பிரச்சனைகளும் இருக்கும் மேஷ ராசிக்கு இந்த மாதம். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம். அந்த புதன் சூரியனுடைய அந்த அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் வேலை எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல ரைட்டர், இவங்களுக்கெல்லாம் பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள்கள், ஒரு சோஃபா செட் மாற்றுறது, இல்லை வீட்டுக்கு தேவையான டிஷ்வாஷ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புதுசாக வீடு வாங்கணுங்கிற எண்ணமும் பலருக்கு இருக்கும். சிலருடைய கனவுகளில் இந்த மாதம் வந்து நிறைய பூக்கள் கனவில் வருவது, அலங்காரம் செய்த தெய்வங்கள் கனவில் வருவதெல்லாம் இவங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாகுது, பாசிட்டிவ் வைப் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதம் இவங்களுக்கு அர்த்தம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அவங்க முக்கியமாக அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படி வருமானம் வரும்னா புது அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடலாமான்னு போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க, ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் இப்போ இருக்கும். ஓகே, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கூட அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஆன்லைனில் படிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர், அவர் தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லையா, அப்போ அவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு, புது கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், நல்லாயிருக்கும். சூப்பர் சார். எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம்? சபாஷ். இந்த மாதம் வந்து தொற்று நோய்கள் வர்றதுக்கு சில வாய்ப்பு இருக்குது, அதில் மட்டும் கூடுதல் கவனம் எடுக்கணும். சனி வக்கரமாகிறதுனால அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறது, நல்ல ஹோட்டலில் சாப்பிட போட்டிங்கன்னா விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்து வராத உணவுகள் எடுத்துக்கிறதுனால சில வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இந்த மாதம் மேஷராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் திருப்பரங்குன்ற முருகன். திருப்பரங்குன்ற முருகனை வழிபாடு செய்வதுங்கிறது உடனடி பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஏன்னா அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் சொல்கிறோம், தாமரை மலர்கள் ஆறு தவழ்ந்த குழந்தைகள் ஆறுன்னு சொல்லிட்டு சரவண பொய்கை முருகன் உதித்த இடம்னு சொல்கிறோம். அந்த சரவண பொய்கை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. ஸோ திருப்பரங்குன்ற முருகனை போய் இவங்க வழிபாடு செய்யும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதம். ஓகே, ஜூலை மாதமே வந்து முருகனுக்கு உரிய மாதமாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம், கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள், கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். இந்த மாதம் வந்து சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார், மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார், வந்து அதை கடந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த கிரகங்களில் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா,
மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டாலும், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க, சில பேர் லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்குறோம். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதனால தான் அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.